ரிங் போகுது. Number is not reachable. Please try again later. இது கட் ஆயிடுச்சு. என்னாச்சுங்கய்யா? தம்பி ரொம்ப நன்றிப்பா. சரிங்கய்யா. இப்போ எப்படி அபி அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறது? சரி, அபிகிட்டே போய் நேராக பேசிடுவோம். தாரிணி, குழந்தைய எழுப்பு, இந்த கஷாயத்தை கொடுத்துடலாம். சரி. நித்யா, எழுந்துருமா, இப்படி உட்காந்துக்கோ. பாப்பா, இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு படுத்துக்கோ. என்ன? கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா. சரி சரி, நீ படுத்துக்கோ. அபி, சொல்லு தாரிணி. உனக்கு வைத்தியர் ஐயா சாப்பிட குளிகை கொடுத்தாரு, அதை சாப்பிட்டியா? ஆமால, நான் மறந்துட்டேன். என்ன அபி நீ? வைத்தியர் எத்தனை தடவை மறக்காம சாப்பிடுன்னு அழுத்தி அழுத்தி சொன்னாரு, இப்படி மறந்துட்டேன்னு சொல்ற? நீ என் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி கொஞ்சம் உன்னையும் பாத்துக்கோ அபி. போ, போய் முதல்ல அந்த குளிகையை சாப்பிடு. சரி, நான் சாப்பிடுறேன். என்னமாச்சு? என்னமாச்சு? கண்ணு பயங்கரமா எரியுதுமா சொல்றாளே. இப்ப என்ன பண்ணுவேன்? அபி, அபி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சரியாயிடும். ஐயோ, என்னாச்சுமா? திடீர்னு குழந்தை கண்ணு எரியுதுன்னு அழுகுறா. இந்த நேரம் பார்த்து வைத்தியர் கூட இல்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு அபி. அபி, நான் இல்லாதப்போ குழந்தைக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டதுன்னா உடனே கண் கட்ட அவுத்துடு. பாப்பா, மெல்ல கண்ணை திறந்து பாரு. பாப்பா, மா, எனக்கு கண்ணு லேசா தெரியுதுமா. நிஜமாதான் சொல்றியா நித்யா? ஆமாம்மா, எனக்கு கண்ணு தெரிய அபி அக்கா தான் காரணம். உனக்கு கண்ணு தெரிய நான் காரணம் இல்லம்மா, வைத்தியர் தான் காரணம். இன்னும் 2-3 நாள்ல உனக்கு நல்லா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரும். அக்கா, பசிக்குதுக்கா. ஐயோ, வைத்தியர் சொன்னாரு கஷாயம் குடிச்சா பசிக்கும்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வைத்தியர் பால் வாங்கிட்டு வந்துருவாரு. நான் அதுக்கு முன்னாடி உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சரிக்கா. நித்யா, வணக்கம்யா. என்ன கடையை மாத்திட்டீங்க? ஏஞ்ச மலையில கடை ஒழுகுச்சு, அதான் கடையை இங்க மாத்தி 2 நாள் ஆச்சு. சரி, 2 லிட்டர் பால் கொடுங்க. பால் இன்னும் வரலைங்களையா? பால் இன்னும் வரலையா? நான் சீக்கிரமா போய் ஆகணுமே. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது வேற கடை இருக்கா? பக்கத்துல கடைனா ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி தாயா இருக்கு. நீங்க அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம கடைக்கு பால் வந்துடும். கொஞ்சம் இருந்து வாங்கிட்டு போங்கய்யா. சரிப்பா.
மா ஆ ஒரு நிமிஷம். மா ஒரு வாட்டர் பாட்டில். தரேன். இந்தாங்க. வணக்கம் பேக். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஃபில்டர் காபி வித் ஆர்ஜே அருண். இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயம், வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அப்செட்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஷோ உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்னா, எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா, அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லைங்க. லவ் நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 99% பேர் லவ் பண்ணியிருக்கோம். லவ் பண்ணவங்க கிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல நினைச்சிருக்கோம். ஆனால் சொல்ல முடியாமலே பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் நம்மள பல பேருக்கு நடந்திருக்கும். நீங்கள் உங்கள் லவர் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த இந்த ஷோக்கு கால் பண்ணி சொல்லுங்க. யாருக்கு தெரியுங்க, இப்போ எங்கேயோ இருக்கிறவங்க காதலி கூட நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட இந்த ஷோவை இப்போ வரைக்கும் 60 லட்சம் பேர் கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு மிக 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 நன்றிகள். ஒரு சின்ன சாங் பிரேக் அப்புறம் நம்ம பேசலாம். நீங்கள் கேட்டுக்கிறது ஃபில்டர் காபி வித் ஆர்ஜே அருண். நன்றி மக்களே. எஃப்எம் கண்டிப்பாக லட்சக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்படின்னா அபியும் அவன் கூட இருக்கிறவங்களும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சஞ்சீவ் ஃபோன் பண்ணுறான். சொல்லு சஞ்சீவ். ஏய் மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம்டா. என்ன ஹெல்ப்டா? இப்போ என்ன, எஃப்எம்ல ஒய்ஃபை பற்றி பேசணும், அவ்வளோதானே? ஆமாண்டா. நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். நீ கவலைப்படாத மச்சான், அபி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய், இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸு? நீ ஃபோனை வை, நான் கூப்பிட்றேன். சரிடா, ஓகே. சீதா, இந்த ஜூஸை குடி. அக்கா அக்கா ஜூஸ் குடிக்கா. சீதா, சஞ்சீவி எப்படியாவது நீ உண்ணாவிரதம் இருக்கிற விஷயத்த அபிக்கு தெரியப்படுத்திடுவா. அபியும் திரும்பி வந்துடுவா. இங்கே பாரு, இந்த ஜூஸை குடிச்சு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க. இங்கே பாரு, நீ சாப்பிடாம தூங்காம இருந்து உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சொன்னா கேளுக்கா. மா, மாப்பிள்ள, அக்கா சாப்பிட மாட்டேன்றாங்கடா. நீ ஏதாவது பேசி ஜூஸாவது குடிக்க வைடா. இந்த உட்கார். அபி, சாமி, நீதான் என்ன கோயிலுக்குள்ள வர விடாம தடுக்கிறியா? மா, இந்த ஜூஸை குடிங்கம்மா. என்ன கட்டாயப்படுத்தாத சஞ்சீவ். அபி திரும்ப வராம ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன் தாயே இப்படி நல்லவங்களெல்லாம் சோதிக்கிற? அந்த மந்திரவாதி அபிய கொல்றதுக்கு ஆளை ஏவி விட இருக்கான். இங்க என் அத்தை அபிக்காக உண்ணாவிரதம் இருக்காங்க. நல்லவங்க 2 பேரும் அவங்க உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நீ மனம் இறங்கி வந்து என்ன கோயிலுக்குள்ள விட மாட்டேன்ற. ஏமா இப்படி பண்ற? நான் இழந்த சக்தி எனக்கு திரும்ப கூட. அபியையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் காப்பாத்தி ஆகணும்.
முத்தழகு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் சொல்றேன்னு நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். சொல்புத்தி உள்ள புள்ள கூட கொஞ்சம் சுயமா யோசிக்கும். ஆனா நீ சாப்பிடுறதையும் தூங்குறதையும் தவிர வேற எதையும் சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது. முத்தழகு, அந்த ஸ்ரீஜாலா ஒரு ஆளு நம்பி அவ பேச்ச வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அதுபடி நீ பண்ணிக்கிட்டு திரியற. அவ ஒரு பாம்பு. அந்த பாம்பு உன்னை சாப்பிடுற எலியாதான் பாக்குது. பாம்பு எலிய பத்திரமா பாத்துக்கிறது பாசத்துல இல்ல, அதுக்கு பசிக்கும் போது சாப்பிட. ஏய், அது கூட உனக்கு புரியல? முதல்ல ஸ்ரீஜாவுக்கு எதுக்காக உன் வாழ்க்கைய பத்தி அக்கறை? எதுக்காக இவ்வளவு கவலைப்படணும்? நீ யார் அவளுக்கு? அதை யோசிச்சு பாத்தியா நீ? முத்தழகு, அபி தங்கமான பொண்ணு, தெய்வத்தோட பொறப்பு. அந்த மகாலட்சுமிய ஸ்ரீஜா சைத்தானால நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியல. அதனாலதான் அபிய ஜெயிக்க உன்ன ஒரு பகடக்காய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அபி வாழ்க்கைய பங்கு போட தானே வந்திருக்க. அபி இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா உன் நிலைமை யோசிச்சு பாரு. ஏன் வேற பொண்ணு? நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? வந்த பொண்ண செருப்பால் அடிச்சு விரட்டி இருப்ப. ஆனா அபி அத உனக்கு பண்ணாளா? அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும் அபியோட மனசு எவ்வளவு வசந்ததுன்னு. முத்தழகு, அடுத்தவங்களோட பேச்ச கேட்டு முடிவெடுக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா யார் பேச்ச கேட்கணும், யார் பேச்ச கேட்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இல்லனா உன் வாழ்க்கையவே உன்னால காப்பாத்திக்க முடியாம போயிடும். சஞ்சீவ் அபிய உயிருக்கு உயிரா லவ் பண்றான். சஞ்சீவும் அபியும் சேர்ந்து வாழறதா சரி, அதுதான் நீதி. விதி ஒன்ன நீதிய எதிர்த்து நிக்க வச்சிருக்கு. மனசாட்சி உள்ளவ நீதிய தர்மத்தை எதிர்த்து நிக்க மாட்டா. அநியாயத்துக்கு துணை போக மாட்டா. நீ என்ன அபிய வெறுக்கிற? ஒன்ன மாதிரி 100 மடங்கு அதிகமா அபிய வெறுத்தவ அனு. தன்னோட பரம எதிரியாவே அனு அபிய நினைச்சா. அப்பேற்பட்ட அனுவே செத்து ஆவியா வந்து இப்ப அபிய பாதுகாக்க துடிக்கிறானா? அப்ப அபி எவ்வளவு நல்லவன்னு பாத்துக்கோ. நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ திருந்தலன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் குப்பைக்கு தான் சமம். முத்தழகு, நீ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க இப்ப பண்றதெல்லாம் கூட பெரிய தப்பு இல்ல. ஆனா அபிய கொல்ல நினைச்ச பாரு, அது பெரிய பாவம். அத மட்டும் செஞ்சிடாத முத்தழகு. அபியும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் பாவம். நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா, ஐயோ சனிய வந்துருச்சே. வா ஸ்ரீஜா. நீ இங்க என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல, நம்ம விஷயமா தான் முத்தழகு கிட்ட பேசிட்டு இருந்தேன். முத்தழகு, நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஸ்ரீஜா, நான் அவனுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு போதே, ஏதோ சரியில்லை. வர முத்தழகு. ஸ்ரீஜா, முத்தழகிய பிரெயின் வாஷ் பண்ற, நானும் பிரெயின் வாஷ் பண்ணுவேண்டி. உன் கையாலேயே உன் கண்ணை நான் குத்துறேன் பாரு. குத்திடுச்சே. ஐயோ, ஊசிய போட்டு போட்டு என் பிஞ்சு பட்டக்ஸ பிஞ்ச தலகாணி மாதிரி ஆக்கிட்டாளே. அம்மா, நீ நல்லவளா மாறிட்டியான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதுக்குதான் உனக்கு ஒரு ஊசிய போட்டேன். உனக்கு இப்படி அடிக்கடி ஊசி போடுறதுக்கு என்ன மன்னிச்சிருமா.
எனக்கு வேற வழியே தெரியல. சீக்கிரம் அந்த குடுகுடுப்புக்காரனை பார்த்து உன் மேல இருக்கிற சாபத்தை நீக்கிற. ஏய் ஏவல், இப்ப என் சக்தி மொத்தத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். என் சக்தி உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை யாராலையும் எதிர்க்க முடியாது, உன்னை எவனாலையும் தடுக்க முடியாது. ஓம் கிரீம் ரீம் லீம். ஓம் கிரீம் காளி, ஓம் ஜூம் காளி, ஓம் கிரீம் ரீம் காளி, ஓம் ருத்ராய, ஓம் ஸ்ரீம் ரீம் லீம் காளி, ஓம் கிரீம் ரீம் லீம், ஓம் கிரீம் ரீம் காளி, ஓம் கிரீம் ரூம் காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம், ஓம் ஸ்ரீம் ரீம் லீம், ஓம் ஐம் ரீம் லீம், ஓம் லீம் ரீம் ஐம், ஓம் ஸ்ரீம் ரீம் லீம் ரீம் ஐம், ஓம் கிரீம் ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி தேவி, ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீ வனதுர்கா காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் லீம், ஓம் கிரீம் ரீம் லீம், ஓம் ஐம் கிரீம் லீம், ஓம் கிரீம் ரீம் ஐம் காளி, ஓம் கிரீம் லீம் காளி, ஓம் காளி தேவி போற்றி, ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம். அம்மா, அம்மா, சீதா, அம்மா, டேய் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. அம்மா, 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 சீதா என்னாச்சு? சீதா, 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 இந்தாங்க மாமா. மாமா இந்தாங்க. அம்மா, மாப்பிள்ள பார்த்து பார்த்து மெதுவா. இந்த முதல்ல இந்த தண்ணியை குடி. சீதா வா, நாம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். டேய் சஞ்சீவ், நீ அம்மா ஒரு கைப்பிடுறா. நீ வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். ஒண்ணும் இல்லப்பா, திடீர்னு தலை லேசா சுத்திருச்சு, அவ்வளவுதான். ஏமா இப்படி பண்ற? நீ வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கே இருக்கேன். என்னம்மா நீ சொல்றத கேட்க மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது ஆயிட்டா நாங்க என்ன பண்றது? சஞ்சீவ், அபிய பாக்குற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. நான் நல்லாதான் இருக்கேன். அபி என்ன கண்டிப்பா தேடி வருவா. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஹலோ சார், நாங்க எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க இப்ப வந்தீங்கன்னா லைவ்ல பேசலாம். உங்க ஒய்ஃப் அபியை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சார். சரி, ஓகேங்க. நான் இப்ப கிளம்பி உடனே வரேன். அபிய தேடி கண்டுபிடிச்சு அவளை கொல்லு. போ. அபி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை போய் நான் கொன்னுட்டு வர்றேன்.